பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். வாங்க மேலும் பார்க்கலாம். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த கார்ப்பரேட் கம்பெனி வந்து அங்கே மரம் வெட்டுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க கூட்டத்துக்குள்ளே அவங்கள மாதிரி இந்த ட்ரெஸ்ஸு ஹெல்மெட்லாம் போட்டுக்கிட்டு நம்ம போயிட்டு நம்ம அந்த போராட்டத்தை நடத்தலாம். அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பாம் மாதிரி வெடிக்க வச்சா அவங்களுடைய கவனம் நம்ம மேலே திரும்பும்னு சொல்கிறாங்க. இந்த சங்கிலி பூட்டுகளை அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த மரத்தில் நம்ம கட்டிப்போம். போராட்டம் ஒரு உச்சக்கட்டத்துக்கு போயிடுச்சுன்னா அவங்க நம்மளை அந்த மரத்துலேருந்து, அதாவது நம்மளை கொல்ல பார்ப்பாங்க. சங்கிலி கட்டிக்கிட்டோன்னா அவங்க நம்மளை வந்து அந்த சங்கிலியை கழட்டி தான் எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பிளான் போடுறாங்க. இந்த நம்ம ஹீரோயினுக்கு வந்து பூட்டு சரியாக வேலை செய்யலைங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவங்களாம் அவங்க கையில் இருக்க ஃபோனை எடுத்துக்கிட்டு ஃபேஸ்புக் அந்த மாதிரி லைவ் போட்டுட்ருக்காங்க. நாங்கள் உங்களை லைவாக ரெக்கார்ட் பண்ணுறோம், உங்களை நிறையா பேர் பப்ளிக்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, உங்களால் எங்களை சுட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க முகமுடியெல்லாம் போட்டுக்கிட்டு முகம் தெரியாத அளவு இருக்காங்க. இப்போ இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோனுடைய பூட்டு தான் வேலை செய்யலை இல்லையா, அவங்க நெத்தியில் கன்னை வச்சு மிரட்டுறாரு இந்த மிலிட்ரி ஆஃபீஸர். அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, வச்சு மிரட்டுறதையும் படம் பிடிக்கிறானுங்க ஈவு இறக்கம் இல்லாமல். அப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து யூஎஸ்ஏல இருக்கிற ஒரு ஐநா சபையில் இருக்க அட்வொகேட்டோட பொண்ணு, முடிஞ்சால் சுடுடான்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே இனிமேல் நீங்கள் இருக்கக்கூடாது, என் கண்ணில் தென்பற்றாதீங்கன்னு சொல்லிட்டு